நான் சொல்ற விஷயம்லாம் உங்க லைஃப்ல இருந்ததுன்னா இமீடியட்டா அதை ரிமூவ் பண்ணுங்க. யுவர் லைஃப் வில் ஸ்டார்ட் க்ளோயிங். அண்ட் பிஃபோர் தட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் பத்தி லேர்ன் பண்ண என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட இருக்கவங்கள உனக்கு பிடிக்கலனா, இல்ல தப்பா பேசுறாங்க, பின்னாடி போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க அப்படின்னா ரிமூவ் them immediately. நோ மேட்டர் who they are, even your close ones. நம்பர் 2, பாஸ்ட்ல வாழாதீங்க. அவன் விட்டுட்டு போயிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டு போயிட்டா, அப்பவே அதை பண்ணாம இருந்திருக்கலாம், லாஸ் ஆயிடுச்சு, அசிங்கமா போயிடுச்சு அப்படின்னு ரெக்ரெட்டே ஆகாதீங்க. பாஸ்ட்ல வாழாதீங்க. லிவ் ஃபார் த பிரசன்ட் அண்ட் பில்ட் ஃபார் த ஃபியூச்சர். அண்ட் அப்ப லாஸ் பண்ணா என்ன, இப்ப இருக்குல்ல, எஃபர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்பர் 3, unnecessary ஸ்ட்ரெஸ். ஒருவேளை அது அப்படி ஆயிடுமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, எதுக்குடா ஓவர் திங்க் பண்ற, அதெல்லாம் இனிமேல் பண்ணாத. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடு, எல்லாமே சரியாயிடும். அண்ட் நம்பர் 4, வாடா டீ குடிக்க போலாம், சரி மச்சான். வாடி ஷாப்பிங் போலாம், சரிடி. அவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருக்க, எப்படி டைம் வீணா போகுதுல, அப்புறம் ஃபியூச்சர்ல ரெக்ரெட் தான் ஆகும். அண்ட் நம்பர் 5 அண்ட் லாஸ்ட் ஒன், கிவிங் எக்ஸ்கியூசஸ். எது பண்ணாலும் இன்னைக்கு பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம், நாளைக்கு மார்னிங் பண்ணிக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் எழுதிக்கலாம், அப்புறம் 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 எத்தனை அப்புறம். ஸோ ஸ்டார்ட் டுடே, வாட் எவர் இட் டேக்ஸ்.